அண்மை செய்தி. வங்கதேசத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அங்கு செயல்பட்டு வரும் நிலையில் தற்போது அந்நாட்டிற்கு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் கடந்த வருடம் போராட்டம் வெடித்தது. இதனால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்த நிலையில் இடைக்கால பிரதமராக முகமது யூனிஸ் தலைமையிலான வங்கதேச அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவரது தலைமையிலான அரசு ஷேக் ஹசீனா மீது பல்வேறு வழக்குகளை தொடுத்தது. இந்த நிலையில் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளில் மரண தண்டனை, பல ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது வங்கதேசத்திற்கு பொது தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி வங்கதேசத்தில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. முகமது தலைமையிலான இடைக்கால அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அங்கு நடந்த உள்நாட்டு புரட்சி காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். தற்போது அவர் மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதில் தீர்ப்பு விவரங்களும் வெளியிடப்பட்டன. குறிப்பாக அவருக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பொது தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இடைக்கால அரசின் தலைவராக பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.